வணக்கம் நண்பர்களே! இந்த நியூஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டூடெண்ட்டா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நியூஸ் ரொம்பவுமே நல்ல விஷயம்னே சொல்லலாம். உங்களுக்கு நாளைக்கு உங்க வீடு தேடி லேப்டாப் வரப்போகுது. 10,00,000 மடிக்கணினி மாணவர்களுக்கு வழங்கும் திட்டத்தை நாளை முதல்வர் நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாரு. நாளைக்கு கிட்டத்தட்ட 10,00,000மும் மொத்தம் டோட்டலா 20,00,000 லேப்டாப் வந்து குடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க தமிழக அரசாங்கத்திலிருந்து. அத வந்து ஒரு பகுதியா ஃபர்ஸ்ட்டு 10,00,000 லேப்டாப் மட்டும் நாளைக்கு விழாவுல தொடங்கி வைக்கிறாரு. நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து நந்தம்பாக்கம்ல நடக்கிற விழாவுல இந்த மடிக்கணினி ஃப்ரீ லேப்டாப் எல்லாமே குடுக்க போறாங்க. அந்தந்த மாவட்டத்தில அந்தந்த அமைச்சர்கள் வந்து இந்த விழாவுல மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து மடிக்கணினி குடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே 19ஆம் தேதியே டிசம்பர் 19லயே குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ முடியாம போயிடுச்சு. அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. நாளைக்கு திங்கட்கிழமை ஜனவரி 5ஆம் தேதி எல்லாருக்குமே வந்து மடிக்கணினி குடுக்கறதுக்கான விழாவ தொடங்கி வைக்கிறாரு. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறும் விழாவில் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அவர் தொடங்கி வச்ச உடனே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அவங்க அந்தந்த அமைச்சர்கள் வந்து இந்த விழாவுல மாணவர்களுக்கு எல்லாருக்குமே குடுக்க போறாங்க. உண்மையிலே இந்த லேப்டாப் குடுக்குறது ரொம்பவுமே நல்ல விஷயம். இன்னொரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு எல்லாருக்குமே. யார் யாருக்கு இந்த லேப்டாப் கிடைக்கும்? யாருக்கெல்லாம் கிடைக்காது? அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தாங்க இந்த லேப்டாப்பு ஃப்ரீ லேப்டாப்பே கிடைக்க போகுது. மத்தபடி ஸ்கூல்ல இருக்கிறவங்க யாருக்குமே கிடைக்காது. ஒன்லி வந்து காலேஜில 2ண்ட் இயர் அண்ட் 3ர்ட் இயர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த லேப்டாப். 20,00,000த்துல இப்போ 10,00,000 ரெடியா இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் பாதி வந்து குடுக்க போறாங்க. என்னென்ன கம்பெனியெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 3 கம்பெனியிலிருந்து லேப்டாப் எல்லாம் குடுக்க போறாங்க. எல்லாமே வந்து நல்ல ஒரு கம்பெனின்னு தான் சொல்ல முடியும். டெல்லு, ஆசரு, அதுக்கப்புறம் ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 லேப்டாப் கம்பெனியிலிருந்து வாங்கியிருக்காங்க. அதில பாதிய இப்போ குடுக்க போறாங்க. அது நாளைக்கு அந்த விழாவ நடக்க போறாங்க. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசு பாலிடெக்னிக்கில் படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து குடுக்க போறாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் நெறைய பேருக்கும் குடுக்க போறாங்க. தனியார் ஸ்கூல்ல இருக்கிற காலேஜில இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஃப்ரீ லேப்டாப் வந்து குடுக்க போறாங்க. அது யாருக்கு குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். அதே மாரி அரசு பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள், அரசு மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் குடுக்க போறாங்க. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே. இதுவே வந்து நீங்க தனியார் காலேஜ்ல நீங்க படிச்சாலும், உங்களுக்கும் வந்து ஃப்ரீ லேப்டாப் உண்டு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்சி, எஸ்டி பிரிவுல வந்து நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இந்த லேப்டாப் உண்டு. தனியார் கல்லூரியில் உதவி பெறும் எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கும் வந்து இத குடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 7.5% இடஒதுக்கீட்ல தனியார் காலேஜ்ல படிக்கிறீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கும் வந்து இந்த ஃப்ரீ லேப்டாப் வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம 2025, 26 கல்வியாண்டில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு குடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பிரைவேட் காலேஜ்ல தமிழ் புதல்வன், அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டத்தில நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கும் வந்து இந்த ஃப்ரீ லேப்டாப் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. நீங்க ஃப்ரீ லேப்டாப் வாங்கணும் அப்படின்னாக்கா, இந்த கேட்டகரியில எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா, நீங்க தனியார் காலேஜ்லயே படிச்சாலும் உங்களுக்கு உண்டுங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இளநிலை 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் உண்டு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.